வணக்கம் மக்களே, நான் லேக்கா பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட போகிறேன். நீங்கள் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் முழு ஆதரவையும் இந்த வீடியோவுக்கு கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோத்துக்கத்தாழை, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெத்தலை, செம்பருத்திப்பூ, மருதாணி, சின்ன வெங்காயம், தேங்காய், விளக்கெண்ணெய், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அரைச்சி எடுத்துக்கணும். மொத்தமாக வேணாலும் போட்டு நீங்கள் அரைக்க முடியும்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட அரைச்சிக்கலாம், இல்லை தனித்தனியாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக மைய அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். எல்லா பொருளையும் தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுலேயே எல்லாம் நீர் உள்ள பொருள் தான். சோத்துக்கத்தாழை, சின்ன வெங்காயம், இதெல்லாம் நீர் உள்ள பொருள். அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி இந்த மாதிரி ஒரு நூல் துணியில் போட்டு அந்த சாறை மட்டும் நம்ம புழிஞ்சி இப்போ எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் அந்த சாறை மட்டும்தான் புழிஞ்சி எடுக்க போகிறேன். பாருங்கள், இதுலேயே நமக்கு எவ்வளோ சாறு வருதுன்னு பாருங்கள். ஏன்னா சோத்துக்கத்தாழையிலையும் நீர் வரும், வெத்தலை, சின்ன வெங்காயம், இதில் எல்லாமே நீர் உள்ள பொருள் தான். அதனால் தண்ணி சேர்க்காமல் இது எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி அந்த சாறை மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். நமக்கு தேவை அந்த சாறு தான். இந்த சக்கை நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்ட வேண்டியதுதான். இப்போ அந்த எலுமிச்சம்பழம் ஒரு பழம் தான் எடுத்து வச்சிருந்தோம். அந்த ஒரு பழத்தை அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த சாறை எவ்வளோ வருதுன்றதை நம்ம அளந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அந்த சாறு இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கிளாஸ் எடுத்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு அரை கிளாஸ் இருக்குது. மொத்தம் 2.5 கிளாஸ் இருக்குது அந்த சாறு. ரெண்டரை கிளாஸ் சாறு எடுத்துட்டோம். இப்போ அதே அளவுக்கு எண்ணெய் எடுக்கணும். அளவு ரொம்ப முக்கியம். 2.5 கிளாஸ் நம்ம சாறு எடுத்துருக்கோம், அதே அளவுக்கு இப்போ 2.5 கிளாஸ் நமக்கு எண்ணெய் தேவை. இப்போ 1 கிளாஸ் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு கிளாஸும் தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கிறேன். இப்போ 2 கிளாஸுமே தேங்காய் எண்ணெயே எடுத்துக்கிட்டேன். இப்போ அரை கிளாஸு விளக்கெண்ணெய் எடுத்துக்க போகிறேன். விளக்கெண்ணெய் அப்படின்னா கஸ்டர்ட் ஆயிலுன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கெண்ணெய் இப்போ அரை கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 2.5 கிளாஸ் அந்த சாருக்கு 2.5 கிளாஸ் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்ந்து. இப்போ தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுக்கிறோம், 500 ml எடுக்கிறோம் அப்படின்னா 50 மில்லியாவது கஸ்டர்ட் ஆயில் நமக்கு தேவை. இப்போ அந்த எண்ணெயும் அந்த சாரையும் ஒன்றா கலக்கிக்கணும். நான் விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எது உங்களுக்கு வசதியோ அதில் இது பண்ணிக்கலாம். மிதமான தீயில் தான் அதை செய்யணும். ரொம்ப அதிகமான தீயும் இருக்கக்கூடாது, குறைவான தீயும் இருக்கக்கூடாது. ஏன்னா சாரும் எண்ணெயும் சேர்ந்து ஒன்றா கொதிக்கணுங்கிறதுனால மிதமான தீயில் கொதிக்க வைக்கணும். சாறு அதிகமாக கொதிச்சிட்டாலும் எண்ணெய் கருகி போயிடும். அந்த எண்ணெய் எதுக்கும் உபயோகப்படுத்த முடியாது, எந்த பலனும் அதில் இல்லை. அதனால் மிதமான தீயில் கொதிக்க வைங்க. எண்ணெய் கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் மிதமான தீயில் தான் கொதிக்க வைக்கிறேன், தீ அதிகமாக கொடுக்கல. இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு அடி கனமான பாத்திரம் தேவை. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடி கனமான பாத்திரத்தில்
சூடுபடுத்தணும். பாருங்கள், எண்ணெய் கொதித்து இப்போ பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த சாறு எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் இந்த எண்ணெயில் பக்குவம். இந்த சாறு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது நமக்கு தேவைப்படும். அரை மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றத. மிதமான தீயில் கொதிக்க வைங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஆகும், கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வரும்போது அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருதுன்றதை நீங்களே நல்லா பாருங்கள். கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக கொதிக்க வைக்கணும். இது மாதிரி பக்குவமாக கொதிக்க வச்சா இந்த எண்ணெய் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நாங்கள் 2 வருஷமாக இந்த எண்ணெயை வந்து உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். நாங்கள் எங்கள் சொந்த உபயோகத்துக்கு உபயோகப்படுத்தி நல்ல பலன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த எண்ணெய் காய்ச்சி வீடியோ போடுறேன். பொண்ணுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்குன்றதை நான் வீடியோவில் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு வச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த எண்ணெயோட கலரே நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், எண்ணெய் கொதித்து எண்ணெயோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொதிக்கும் போதே நமக்கு நல்ல வாசனை வரும். நல்லா கொதித்து எண்ணெய் ஓரத்தெல்லாம் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெயோட கலரு நல்லா பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி ரொம்ப முக்கியம், இதை கவனித்து கொதிக்க வைக்கிறது. இப்போ நான் இறக்கி கீழே வச்சுக்கிறேன். நொறையோடு சேர்ந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சவுண்டு தேவையில்ல. பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இந்த பக்குவத்தில் நான் அப்படி இறக்கி கீழே வச்சிட போகிறேன் பாருங்கள். இறக்கி வச்சுட்டேன். எண்ணெய் இப்படி நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி எண்ணெய் நல்லா கொதித்து எண்ணெய் வந்துருக்கு பாருங்கள். நம்ம சாரும் எண்ணெயும் கலந்து வைக்கும்போது இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. நாங்கள் 2 வருஷமாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் இறக்கி அப்படியே வச்சுட்டிங்கன்னா கீழே அந்த அடியில் அந்த சாறு கொதிச்சது இல்லையா, அந்த அடி கற்கள் வந்து கீழே தேங்கி நின்றுடும், எண்ணெய் மேலே தேங்கி நின்றுடும். பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப சில்லுன்னு கை வச்சு பார்த்தா சில்லுன்னு ஆறி போயிருக்கணும். அந்த பக்குவத்தில் எடுத்து நம்ம இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். எண்ணெயை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பாட்டிலில் ஊற்றி வச்சா கூட மேலே எண்ணெய் தேங்கி வரும், அடியில் கீழே கொஞ்சம் அந்த எண்ணெயோட கற்கள் சாறு கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த ஆறுனதுக்கப்புறமா அந்த கற்கள் அடியில் இருக்கும் பாருங்கள். நம்ம எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த கற்களோடு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாளையில் எண்ணெய் வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து வேறு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயை நான் தடவுறேன். எப்படி தடவுறதுன்னு பாருங்கள். அந்த மயிர்கால் இடையில
அந்த மண்டையில் தடவணும் அந்த எண்ணெயை. அதுதான் ரொம்ப முக்கியம். மேலாக்க முடியில் மட்டும் தடவக்கூடாது அந்த எண்ணெயை. நல்லா தலையில் அடி வரைக்கும் மசாஜ் பண்ணுற மாதிரி வச்சு தடவி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தடவிக்குங்க. பாருங்கள், இது மாதிரி தான் நான் எங்கள் பாப்பாவுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணேன்னா எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இது 2 வருஷத்தில் வளர்ந்த முடி தான். முன்னாடி எங்கள் பாப்பா கழுத்து வரைக்கும் தான் இருந்தது இந்த முடி. இப்போது எந்த அளவுக்கு இந்த எண்ணெய் தடவி வளர்ந்துருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு. உங்களுக்கு இந்த எண்ணெய் தடவை ஆரம்பித்து ஒரு வாரத்துலேயே தெரியும் குட்டி குட்டியாக முடி வளர்றது. நீங்களே அதை கண்கூட பார்க்கலாம். பாருங்கள், இதை மாதிரி தடவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.